வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாகக்கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு செல்றாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் ராசிநாதன் மாதத்தின் 30 லாபஸ்தானத்தில் இருக்காங்க, மாதத்தின் 30 விரயஸ்தானத்தில் இருக்காங்க. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயங்களுமே லாபமும் உண்டு, விரயமும் உண்டு. ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டாலும் கூட அது இன்னொரு விஷயங்களை சமன்படுத்திப்பாங்க. எப்படியோ ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு எல்லா விஷயங்களுமே கூட்டி கழிச்சு சரி பண்ணிக்க முடியும். குறிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காரிய அலைச்சல் உண்டு, அதே நேரம் காரியத்துல ஆதாயமும் உண்டு. குறிப்பா மாதத்தின் 30 காரியங்கள்ல ரொம்பவுமே சிரமம் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் சுதாரிச்சிருவாங்க, சமாளிச்சிடுவாங்க. காரியாதிபதி மாதத்தின் ஆரம்பத்துல காரியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால ஒருவித அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருக்கும். ஆனா காரியத்துல ஜெயம் உண்டு. அதே நேரம் லாபாதிபதி உடன் இருக்காங்க, லாபஸ்தானத்துல ராசி அதிபதியும் இருக்காங்க. ஆக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே நேரம் அதுல சாதகமான அமைப்புகளையும் பார்க்கலாம். பெருசா டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். அதே மாதத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அப்படியே விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. காரியஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில செயல்படுவாங்க. ஆக மாதத்தின் பிற்பகுதியில ராசி அதிபதி பெருசா கை கொடுக்கிறதுனால மற்ற அதிபதிகள் உங்களுக்கு காரியத்தில் சிறப்புகளை கொடுத்துருவாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே இப்படிதான். பார்க்கறதுக்கும் செயல்படுறதுக்கும் கொஞ்சம் குறைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா முடிவுல எப்படியோ சிறப்பா முடிச்சு காட்டிடுவாங்க. அவங்க தேவைகள் நிறைவேறும், செயல்ல வெற்றியை பார்க்க முடியும். குறிப்பா இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத லாப ஆதாயங்கள் உண்டு. புதிய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். அல்லது இது சார்ந்த விஷயங்கள பங்களிப்புகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். குடும்ப தேவைகள் அதே நேரம் பூர்த்தியாகும். பிரயாணங்கள் வகையில சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில சிலரெல்லாம் கொஞ்சம் தனிமை விரும்புகளாக மாறுவாங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள நாட்டம் ஏற்படும். கோயில், குளங்கள் என புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சிலருக்கெல்லாம் தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரன் மாதம் முழுவதுமே ஏதோ ஒரு மூமெண்ட்ல இருப்பாங்க. ஒரு இடத்துல சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது முடியாது. இங்கேயும் அங்கேயுமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சா அடுத்த விஷயம், அடுத்தது முடிஞ்சா அதுக்கு அடுத்த விஷயம் மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் காரியங்கள் வகையில கண்டிப்பாக அலைச்சலும் குழப்பமும் அதிகமாகவே இருக்கும். ஒரு தெளிவான முடிவே கிடைக்காது. கடைசியில எது எப்படியா வேலை முடிஞ்சா சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காரியங்கள் ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்காது. ஆனால் நாரதற்காக நன்மையில முடியுங்கிற மாதிரி ஆரம்பத்தில் என்னதான் குழப்பங்கள், டென்ஷனுக்கு இருந்தாலும் முடிவுல உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்க நீங்க எதிர்பார்த்தபடி விஷயங்கள் பூர்த்தி ஆகும். ஆனா பிரச்சனை ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுடைய தனிப்பட்ட நிலை தான். என்னதான் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பான உணர்வுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். காரணம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4 10 ராகு கேதுக்கள் இருக்கிறது
எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதுலையுமே திருப்திங்கிறதே கிடைக்கிறது. ஈவன் நல்லதே நடந்தா கூட அவங்க நினைச்ச மாதிரி காரியம் முடிஞ்சாலும் கூட இதுக்கா இவ்வளவு வளர்ச்சல் கொடுத்தது, சிரமப்பட வச்சதுன்னு தன்னைத்தானே நொந்துக்க ஆரம்பிப்பாங்க தவிர பரவாயில்ல இப்படியாவது முடிஞ்சுது அப்படின்னு திருப்தி விட முடியாத ஒரு மனநிலையில தான் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. ஆக இந்த மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான், காரியங்கள் ரொம்பவுமே அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். ஆனாலும் சுபத்தை எதிர்பார்க்கலாம். அதனால மனசு ரொம்பவும் குழப்பிக்காதீங்க, டென்ஷன் ஆயிக்காதீங்க, நிதானமாக இருங்க, நன்மைகள் உண்டு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம். புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. வழக்கமான விஷயங்கள சிறப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லை. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. சமீப காலமாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்குமானதான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலை கொடுக்கும், மென்னும் முழங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனா இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் இருக்கும், எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்க முடியும். முடிஞ்சாலும் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகள் தான். மாணவர்கள் முயற்சி அடிப்படையில் நுட்பங்களை பார்த்து வருவாங்க. பெரிய அளவில் சங்கடம் ஏதுமல்ல. வழக்கமான விஷயங்களுக்கு குறை இல்லாமல் போயிட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கு. குடும்ப உறவுகள் ஒத்துழைப்பை கொடுத்து வருவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு. உடன்பிறப்புகள் எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பை கொடுத்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள் சீரா இருக்கும். உங்களுடைய காரியங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிக அளவுல மன சந்தோஷத்தை கொடுக்கறதும் அதுதான், அதிக அளவுல மன சங்கடத்தை கொடுக்கறதும் அதுதான். பொதுவாக குழந்தையோட விஷயங்கள், காரியங்கள் இறங்கிட்டால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வரைக்கும் 2 பேரும் வேலை செய்யற மாதிரி அமைஞ்சிடும். ஆனாலும் திருப்தியா இருக்கலாம், காரியம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் இப்படித்தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதத்தின் ஆரம்பத்துல சிறப்பாகவே இருக்கு. இவங்க வகையில் ஈடுபாடுகள் அறிவிக்கவே செய்யும். பல நாள் பார்க்காத நண்பர்கள், உறவினர்களை பார்த்து பேசி மனம் விட்டு மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்ப்பாங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உடல் சோர்வுகள், மனச்சோர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பா காரிய ரீதியான அலைச்சல்கள்னாலே உடல் அலைச்சல்கள், மனச்சோர்வுகளும் அதிகமாக இருக்கும். அதனால சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்துக்க வேண்டியது நல்லது. வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஸோ பொதுவாகவே உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பெரிய அளவில் தொந்தரவு இருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தொந்தரவுகளை கொடுக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல அலைச்சல் உண்டு, அலைச்சலோட ஆதாயமும் உண்டு. சமீப காலமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க அந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வித எதிர்பார்ப்புகளோடய போய்கிட்டு இருப்பாங்க. இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அப்பவா இப்பவாங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். 10 காரியம் நடக்குது அப்படின்னா அது ஒரு விஷயம் குழப்பத்தான் செய்யும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படிதான். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல காரிய ரீதியான அலைச்சல்கள் உண்டு. சிரமமாக்காம செயல்பட்டா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஓவராலா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான அலைச்சல்கள் எல்லா விஷயங்களுமே தவிர்க்க முடியாததாக இருக்கும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்க நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.